ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ரொம்பவே காமெடியாகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் போகும். நிறைய பேர் இந்த அனிமேவை போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த அனிமேவை செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். பட் இதில் சீரியஸான கதை எதையும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி இருந்தாலுமே கதை சூப்பராக தான் போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 1. ஹே காமனர், நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறேன். உன் மேஜிக் யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இவனும் அட்டாக் பண்ணுறான். அந்த ஃபயர் மேஜிக் அந்த நாவல் எதுவுமே பண்ணல. இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். பிறக்கும் போது நாவல் பிளட் லைனில் பிறந்தாதான் அந்த இன்டெலிஜென்ட் மேஜிக் எல்லாமே இருக்கும். ஒன்ன மாதிரி காமனருக்கு கிரேட் ஃபாதர் ஆஃப் சாசரி வில்லியம் பார்டக்ஸே வந்தாலும் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. மேஜிக் உன்னால எப்போ ரீச் பண்ண முடியாது அப்படின்னு அந்த காமனரை தீய வச்சு எரிச்சிருந்தான். இது ரொம்ப அருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குது. இதுதான் ஒரு நோபலோட மேஜிக்கா, அது ரொம்பவே அழகா இருக்குன்னு சாபமாக தான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சா மேஜிக்கை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை கத்துக்கிடணும். என்னாச்சு, நான் எங்க இருக்கேன்? இதுங்கெல்லாம் ஜெயன்ஸா பெருசா தெரியுறாங்க. ஃபயர் பால் என்ன என் கை சின்னதா இருக்கு அப்படின்னு ரீஇன்கார்னேட்டான நம்ம ஹீரோ பாக்குறான். சாலமோட 7th பிரின்ஸ் லாய்டு பிறந்துட்டாரு அப்படின்னு எல்லா பக்கமும் நியூஸ் பரவுது. ரீஇன்கார்னேஷன் ஆகி குழந்தையா இருக்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளோ மேஜிக் இருக்கு. சாலம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட 7th பிரின்ஸா தான் நம்ம ஹீரோ இப்ப ரீஇன்கார்னேஷன் ஆகியிருக்கான். பிரின்ஸ்லாம் இது எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி மைண்டெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்லவேளை அவங்க போயிட்டாங்க. நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா சில சோல்ஜர்ஸ் அங்கே வந்திருக்காங்க. என்ன பார்த்ததா மெய்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓகே, நாங்கள் அதை சீக்கிரட்டாக வச்சுக்கிறோம். எங்க கூட ஹண்டிங்க வரீங்களா நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். அவன் 7th பிரின்ஸ் தான், அவனுக்கு எப்படியோ கிரவுன் கிடைக்காது. அவனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்லாம் அவசியம் இல்லப்பா. அவன் அரியணையில் உட்கார வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்னொருத்த சொல்லுவான். பிறந்த உடனே அவர் பிக்சர் புக்கு பதிலாக மேஜிக் புக்கு தான் படிச்சாரு. பிரின்ஸ் லாய்டு வில்லியம் பார்டக்ஸோட ரீஇன்கார்னேஷன் எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லுவோம். யாரு ஃபாதர் ஆஃப் மேஜிக் அவரா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தன் கேட்கறான். அவங்க சொன்னது என்னமா கரெக்ட் தான். நான் ரீஇன்கார்னேஷனா ஒருத்தன் தான். பட் நான் ஒரு சாதாரண காமனர். என் பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் என்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. ராயல் ஃபேமிலியில 7th பிரின்ஸா நான் ரிபான் ஆயிருக்கேன். எனக்கு இந்த அரியணை மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் பாஸ்ட் லைஃப்ல இருந்த மாதிரியே மேஜிக்கை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சாலம் மேஜிக் அகாடமில நிறைய புக்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு புக் எடுக்கவும் இங்கதான் இருக்கீங்களா பிரின்ஸ் லாய்டுன்னு பார்க்கவும் செல்ஃபா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆடுறான். செல்ஃபா கூட நம்ம ஹீரோ ஃபிளாட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். செல்ஃபானா கிராண்ட் பிரின்ஸ் கிடையாது, நான் அதுக்கு இதை கத்துக்கணும் நம்ம ஹீரோ கேட்கவும். ராயல் ஃபேமிலியில இருக்கிறவங்க இதை கத்துக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு செல்ஃபா சொல்றா. நான் நல்லபடியா ஃபைட் பண்ணலன்னா செல்ஃபா சாயங்காலம் வரைக்கும் என்ன விட மாட்டா, என்னால புக் படிக்க முடியாது அப்படின்னு செல்ஃபாக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோ வேற லெவல்ல ஃபைட் பண்ணுவோம். செல்ஃபா இம்ப்ரெஸ் ஆகுறா. ஆக்சுவலி செல்ஃபா அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தல. அண்ட் ஈவன் நானும் தான் கண்ட்ரோல் டைப் மேஜிக்கை செல்ஃபாவை ட்ரேஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். செல்ஃபா பண்ற அதே மொமெண்ட் தான் நானும் பண்ணுவேன். கிட்டத்தட்ட செல்ஃபாவா மிரர் இமேஜ் கூட ஃபைட் பண்ற மாதிரி. இருந்தாலும் நான் சின்ன பையன், ஸோ அவ என்னோட ஸ்ட்ராங் தான், ஹை டிஃபரன்ஸும் இருக்கு. ஸோ அதனால அப்படி நம்ம ஹீரோவை ஸ்வாட நீளமாக்கிட்டு பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறான். ஹைட்டுக்கு லெவிடேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஃப்ளோட்டிங் ஆகுறான். இப்போ இந்த ஃபைட் ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி மிரர் இமேஜ் கூட நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணா அப்போனண்டால டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பிரைஸை ரிலீஸ் பண்ணிட்டு தான் வச்சு அட்டாக் பண்ணலான்னு போனா நீங்க சீட்டிங் பண்றீங்களான்னு செல்ஃபா அசால்ட்டா எடுத்து நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுருதா. அவங்க ஸ்மார்ட் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, லெவிடேஷன் மேஜிக் யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க உண்மையிலேயே டேலண்டட். ஒரே நேரத்துல 2 ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்கீங்க. ஈவன் கோர்ட் மேஜ்க்கு அது கஷ்டம் தெரியுமா அப்படின்னு செல்ஃபா சொல்லுவோம். பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் பிரைஸ் மேஜிக்கை பத்தி அவளுக்கு தெரியல. ஒரே நேரத்துல 4 ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்கேன். பட் இப்போதைக்கு அதை சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். செல்ஃபா நான் எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன், தனியா குளிச்சு பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். கொஞ்ச நேரம் நீங்க கண்ணு முன்னாடி இல்லைனாலும் புக்கு குவியலுக்குள்ள போயிருவீங்க அப்படின்னு செல்ஃபா சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடை செய்யப்பட்ட அந்த டீமன் லைப்ரரிக்கு மட்டும் போயிடாதீங்க. நிறைய மேஜஸ் அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு கிரிம்வார் அப்படிங்கிற டீமனை ஒரு புக்குள்ள சீல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சில மேஜ் சொல்லுவோம். அண்டர் கிரவுண்ட் லைப்ரரியை பத்தியா பேசுறீங்க, அதெல்லாம் கட்டுக்கதா, அதெல்லாம் சொல்லி இவரை பயம் கொடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாருன்னு பார்த்தா ஹீரோ அப்படியே பயந்து போன மாதிரி நிற்கவும் விட்டா இருக்கான்னு எல்லாரும் பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க பயந்தீங்கன்னா நைட் ஏன் கூட வந்து படுத்துக்கோங்கன்னு எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தடை செய்யப்பட்ட லைப்ரரியா நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். இப்போ நைட் அந்த லைப்ரரிக்குள்ள போகிறதுக்காக ஏர் டைப் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ இன்விசிபிள் ஆயிருந்தான். ஸோ தேர்க்கிற காத்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உள்ள இருக்கிற நம்ம ஹீரோ யாருக்குன்னுக்கோ தெரிய மாட்டான். இந்த இடத்துக்குள்ள டேமனை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அதை மட்டும் வெளியே வந்துச்சோ இந்த கிங்டமையே டெஸ்ட்ராய் பண்ணிடும். நம்ம தான் அந்த இடத்த பாதுகாக்கணும். ஈவன் நம்மளை தாண்டி யாராச்சும் உள்ள போனாலும் அன்பிரேக்கபிள் பேரியர் அந்த இடத்துல இருக்கு. ஸோ யாராலையும் லைப்ரரிக்குள்ள போக முடியாது அப்படின்னு சோல்ஜர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த பேரியரை உடச்சிட்டு உள்ள போறான். 10 வருஷமா நான் இங்க வாழ்ந்திருக்கேன், இப்படி ஒரு லைப்ரரி இருக்குன்னு தெரியாம போச்சு, எல்லாம் அருமையான புக்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது டேமனை சீல் பண்ணி வச்ச புக்கும் அங்கதான் இருக்கு. அந்த டேமனுக்கு வெளியே வருது. அந்த டோரோட சீலையே நீ உடச்சிட்டியா? ஹே தம்பி, என்ன ஒழுங்கா வெளியே எடுத்து விடு, என்னோட பேர் தான் கிரிம்வார்னு சொல்லுவோம். இதுதான் அந்த ஃபர்படன் டீமன் புக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த 300 வருஷத்துல என்னோட சீல் ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு, எப்படினாலும் நான் வெளியே வரதான் போறேன், என்ன இப்பவே நீ ரிலீஸ் பண்ணா உனக்கு எவ்வளவு கோல்டு காயின் வேணுமோ தாரேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுவோம். கிரியேஷன் மேஜிக்கா டஸ்ட் நீ கோல்டு மாதிரி மாத்திருக்க, பட் ஆனா இது அந்த லெவலுக்கு குவாலிட்டியா இல்ல. இங்க இருந்து கிளம்பும் போது புது சீலை மேல போட்டுட்டு போறான், உன்னால எஸ்கேப் ஆக முடியாது, என்ன நீ ஒரு டீமன் டேஞ்சரஸானவன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன அடைச்சு வச்சவங்க எல்லாம் ஆல்ரெடி செத்து போயிருப்பாங்க, எனக்கு பழி வாங்குற எந்த எண்ணமும் இல்ல, சோ என்ன விட்டுறேன்னு அது சொல்லுவோம். முடியாத
அதை நம்ம ஹீரோ சொல்றான், நான் உனக்கு ஏன்ஷியன் மேஜிக் கத்து தரேன் அப்படின்னு சொல்ல போய் ஏன்ஷியன் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். ஒன்னு பார்த்தா நிறைய மேஜிக் டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த கிரிமார் சொல்லவும், பிறக்கும் போதே நோபல் பிளட் லைன்ல பிறந்தாதான் இன்டெலிஜென்ஸ் மேஜிக் கூட எல்லாமே இருக்கும் அப்படின்னு போன லைஃப்ல நோபல் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப நான் காமனர் கிடையாது, என் பாடியில நிறைய மேஜிக் இருக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமனை ரிலீஸ் பண்ணி விடுறான். எல்லாம் ஈஸியா அந்த சீல பிரேக் பண்ணிட்டானா ஏன்ஷியன் மேஜிக் அதனை பார்க்க ஆசைப்பட்டா இந்த அப்படின்னு சொல்லி ஹெல்பயரை வச்சு அதை நம்ம ஹீரோவை கொளுத்தி விட்டுருது. சொன்னபடி ஏன்ஷியன் மேஜிக் காமிச்சிட்டேன், கத்துக்கிட்டுதான் நீ உயிரோட இல்ல அப்படின்னு அது கிளம்பலான்னு போனா நம்ம ஹீரோ மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விடல. நம்ம ஹீரோட பேரியர் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஸ்பெல் சூப்பரா இருக்க, வேற இன்னும் நிறைய ஸ்பெல்ல காமி நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டினியூஸா இப்ப அந்த டீமன் வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம பேரியர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பயப்படுது. இருக்கிற கெட்ட கலக்கமே இதுதான், இந்த மேஜிக் எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அந்த அட்டாக்க வேணும்னு நம்ம ஹீரோ அவன் கையில எடுக்கிறான். ரொம்ப வலிக்குது, ரொம்பவே அழகா இருக்கு, இந்த வேற என்ன அட்டாக்லாம் இருக்கு கிம்மர் காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதோட தலை ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு வாயுமே வந்து ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணுது. ஓ டபுள் இன்கேண்டேஷனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ ஒரு பெரிய லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணுது. டீமன்ஸ் கிட்ட மட்டும் தான் ரெண்டு தலை இருக்கு, என்னால டபுள் இன்கேண்டேஷனை பண்ண முடியாது. அட்வான்ஸ்டு மேஜிக் நான் இந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணி இவனுக்கு எதுவும் ஆகல, இந்த பையன் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிரிமார் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுது. பார்த்தா அதனால வெளியே போக முடியல. நம்ம ஹீரோ ஒரு பேரியரை மொத்த இடத்துக்கு போட்டு வச்சிருக்கான். நான் குழந்தையா அந்த போய் கேஸ்ல உடச்சிட்டேனா, அதனாலதான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன், எப்பவும் என்ன சுத்தி பேரியர் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த டீமன் அட்டாக் பண்ண போனா, ஹேய் இந்த ஸ்பெல்லை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், எனக்கு இது போர் அடிக்கு, டிஃபென்சிவ் ஸ்பெல் எனக்கு அடுத்து காமி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்க இருந்து இவனுக்கு இவ்வளவு மானா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து அடி வாங்கி கீழே விழுது. என்ன நீ டிஃபென்ஸ் மேஜிக் எதுவும் யூஸ் பண்ணல நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஃபைட்டே நடக்காத மாதிரி பழையபடி எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணிருக்கான். யார் இந்த குட்டி மான்ஸ்டர் எல்லாத்தையும் அசால்ட்டா ரெஸ்டோர் பண்ணிட்டான். சூப்பரா பண்ணீங்க மாஸ்டர் லைடுன்னு சொல்லுவோம். மாஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இருந்து கத்துக்கிட்ட மேஜிக் உண்மையிலேயே சூப்பர். ஸோ டீமன்ஸை மேஜிக் வச்சு கொல்ல முடியாதான் நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆனா வலி எங்களுக்கு இருக்கும்னு அந்த டீமன் சொல்லுவோம். எவ்வளவு மேஜிக்கை தாக்கவனால தாக்கு பிடிக்க முடியும் நான் பார்க்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஐயோ ப்ளீஸ் என்னால முடியாது, நான் கிரிம்லார் உங்களுக்கு எப்பவும் லாயலா இருக்கு, நான் வேணா உங்களோட ஃபேமிலியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிரிமார் சொல்லுவோம். ஹீரோவோ சரின்னு சொல்றான். என்ன ஏதோ லேப்ராட்டை பாக்குற மாதிரி பாக்குறானே அந்த டீமன் யோசிக்குது. என்னதான் மாற நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் கியூட்னஸ் பார்த்து மயங்கிட்டியா, என் கியூட்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்கவும் யாரோ ஒன்ன பாத்திர கூடாது, ஸோ என் பாக்கெட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவன் ஏமாந்துட்டான், நான் அவன் பாடியை பொசஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த டீமன் நம்ம ஹீரோ பாடியை டச் பண்ணுவோம். இவன் மானம் எவ்வளவு டென்ஸா இருக்கு, உண்மையிலேயே ஹியூமன் தானா அப்படின்னு சொல்லி அது ஷாக் ஆகுது. ஒன்னும் இல்ல பாஸ், என்னை நீங்க கிரிமனை கூப்பிடுங்க அப்படின்னு அது சொல்லுது. சரி நான் எல்லா பக்கையும் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ 10 வயசுலயே ஓவர் பவர்டா இருக்கான். பட் அப்படி இருந்துமே இன்னும் நிறைய மேஜிக்கை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். மொத்த கிங்டமையும் டெஸ்ட்ராய் பண்ற லெவலுக்கு இருக்கிற ஒரு டீமனையை அசால்ட்டா நம்ம ஹீரோ தோக்கடிச்சு ஃபெமிலியரா மாத்திட்டான். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.